இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தை தியானிக்கப் போகிறோம். பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது இப்படியாக தேவனுடைய சிறப்பு பெயர்களை குறிப்பிட்டு எழுதுகிறார். 11வது வசனத்தில் நித்தியானந்த தேவன் என்று. அப்படி என்றால் தேவனை யாரும் உருவாக்க முடியாது, அவர் உருவாக்கப்பட்டவரும் அல்ல. 17ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் நித்தியமும் அழியாமை உடையவர், அவரே ஆதியும் அந்தமாய் இருக்கிறார், அவரை அழிக்க ஒருவராலும் கூடாது, அவர் காணக்கூடாத அதரிசனமான தேவனாய் இருக்கிறார், சேரக்கூடாத ஒளியிலே அவர் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார், அவர் ஒருவரே ஞானமுள்ள தேவனாக இருக்கிறார், எல்லாவற்றையும் சிருஷ்டி கர்த்தராக அவர் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் நம்மேல் வைத்த அன்பினாலே இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்திலே வந்து பிறந்தார். 15வது வசனம் சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாய் இருக்கிறது. எல்லா பாவிகளிலும் பிரதான பாவி நான் என்று பவுல் சொல்லுகிறார். அப்படி என்றால் ஆண்டவர் நம்ம மேலே வைத்த அந்த அன்பினாலே பாவிகளை தேடி நம்மளை தேடி இந்த உலகத்திற்கு வந்தார் என்ற வார்த்தை எவ்வளவு உண்மையா இருக்கிறது பாருங்கள். இன்னைக்கு அநேகர் விசுவாசிக்கிறது இல்லை, நம்புகிறது இல்லை. ஆனால் சரித்திரம் நம்புகிறது, இதிகாசம் நம்புகிறது. இன்றைக்கு டேட்டை எப்படி நாம் குறிக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பிலிருந்து கிபி இத்தனாவது ஆண்டு 24வது ஆண்டு வரைக்கும் வந்திருக்கிறோம் என்ற அந்த நாட்களை குறிப்பிடுகிறது. எல்லாரும் அதை நம்ப பாத்திரமுடைய வார்த்தையாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தேவன் நித்திய ஜீவனை கொடுக்கும்படி பவுல் சொல்லுகிறார், என் மேல நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்தார். அதே போல எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நாம் ஆராதிக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். அப்போ ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறாராம்? 12வது வசனத்துல அவர் நம்மளை பலப்படுத்தி என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினபடியால் நான் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் தேவன் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்? உண்மையை எதிர்பார்க்கிறார். ஆனால் இந்த கடைசி காலத்துல அநேகர் வேற்றுமையான உபதேசங்களுக்கு செவி கொடுக்கிறாங்க, கட்டுக்கதைகளுக்கு செவி கொடுக்கிறாங்க, முடிவே இல்லாத வம்ச வரலாறுக்கு செவி கொடுத்து, வீண் பேச்சுக்களுக்கு செவி கொடுத்து, ஆண்டவரை விட்டு, அந்த நல் மனசாட்சியை விட்டு, அந்த அன்பை விட்டு, விசுவாசத்தை விட்டு வழுவி போகிறார்கள். இன்னைக்கு அநேகர் அந்த நல் மனசாட்சியை தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நாமோ உண்மை உள்ளவர்களாய் தேவன் மேல வைத்த அந்த அன்பிலே, நல் மனசாட்சியிலே, விசுவாசத்திலே உண்மை உள்ளவர்களாக நம்ம இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை ஊழியத்தில் ஏற்படுத்தி நம்மளை பயன்படுத்துகிறவராய் இருக்கிறார். நம்மளை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், நம்மிடத்திலே உண்மை எதிர்பார்க்கிறார். அதனால் ஒருபோதும் விசுவாசத்தை விட்டு வழுவி போகவே கூடாது. அதனால தான் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது என் உத்தம குமாரன் என்று சொல்லுகிறார். அதே போல நம்மளை பார்த்தும் ஆண்டவர் சொல்லணும், என் உத்தம குமாரத்தி என்று சொல்லி ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லும்போது அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இந்த வசனத்தை தியானிங்கள், படியுங்கள். கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாய் உங்களோடு கூட இடைப்படுவாராக. God bless you.